ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க செட்டு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சவுத் கொரியா பார்ட் 2 வந்து நேற்று நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வெறித்தனமாக வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே எனக்கு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சவுத் கொரியா பார்ட் 2 போட்டாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாமா? ஸோ அது ரியாக்ஷன் வீடியோவை நான் போட போகிறேன். நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ண தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அஃபிஷியல் சேனல் அவங்களோட விஜய் சித்து பிளாக்ஸோட இதுல இருந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோ. ஸோ பார்க்கலாமா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். கொரியாவில் சோலில் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் என்னது ஐயோ அழகா கியூட்டா நம்ம இடத்த பாருங்க, வியூவை பாருங்க. வாவ், என்ன ஒரு வியூண்ணே. ஒன்றும் இல்லை, எல்லாம் பில்டிங்லாம் ஒழிஞ்சிருக்குது, வியூ ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம 8th floor இருக்கிறோம், அதுதான் மேட்ரு. ஆனால் நம்ம இருக்கிறது சோலில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடு மாதிரின்னு வச்சுங்களேன், மியாங்டாங் அப்படின்னு சொல்லிட்டு இடம். இதை சுற்றி தான் நிறைய மார்க்கெட்ஸு, நிறைய மால்ஸு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஹோட்டல்ஸு, இது எல்லாம் இதை சுற்றி தான் இருக்குது. நம்ம இப்போ தான் வந்தோம். இங்கே டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:50. அது நம்ம இறங்கி வர்றதுக்கே. ஆமாம். ஸோ இன்னும் செட்டில் ஆகலை. இன்னும் அந்த ஜெட்லாக்கெல்லாம் அப்படியே இருக்க தான் செய்யுது, ஒரு மாதிரி கிருன்னே இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. முடிஞ்சா அப்படியே போய் வெளில போய் சாப்பிட்டு வந்து இந்த அடுத்த வீடியோ எடிட் இருக்கு, அந்த வீடியோ எடிட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் இதில் வைப்பாங்க, கேஸ்ல சும்மா பேப்பர். இங்க பாருங்க, அவ்வளோதான். இதுல தான் நாளைக்கு மஜாவே இருக்குது. அப்படின்னா இதுல நம்ம உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்கோம். ஓகே, உட்காந்து நம்ம கக்கா போற மாதிரி கக்காவும் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் இந்த வாஷன் இருக்குல்ல, ஓகே, இதை அமுத்தணும்னா நம்ம உட்கார்ந்து இடத்துல அதுவாகவே ஒரு குச்சி மாதிரி சர்ன்னு வந்து தண்ணி அடிக்கும். தண்ணி அடிக்கும். அடிச்சு நீ அதை மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னோம்னா முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி நீங்க ஏத்த மாதிரி இந்த ஒர்க்கு பாரு. ஆமா, அந்த மாதிரி அடிக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோம்னா அதுல வந்து ட்ரைன் இருக்கு பாரு, அது இருக்கு. ஆமா, அது காய வச்சுட்டு அமுக்கும். இதே வந்து குழந்தைங்களுக்குன்னா அது எல்லாமே பண்றோம். ஆட்டோன்னு ஒரு மூட் இருக்கு பாரு, ஆமா, அதை போட்டோம்னா அது எல்லாமே பண்ணிடும். அதுவே தண்ணி அடிச்சு விட்டுரும், அதுவே காய வச்சிரும், அதுவே எந்திரிக்க சொல்லிடும். எல்லாமே இது இல்லாம டர்போ வாஷ்னு ஒருத்தர் இருக்கான். நாசில் கிளீன், பவர் சேவ், மசாஜ் இருக்கு. மசாஜா எங்க சொல்றீங்க? சீட் கண்ட்ரோல் இருக்கு. உனக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி தூக்கண மாதிரி இருக்கு, இதுவா இருக்குன்னா அதை பண்ணிடலாம். சுடு தண்ணி வேணா சுடு தண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஆஹா, தண்ணியில பாரு, ஒரு கக்கூஸ்ல இவ்வளவு இதுவான இவ்வளவு வச்சுக்காங்க பாரு. ஒரு கக்கூஸ்ல இவ்வளவு விஷயமா நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் லோட்டை சிட்டி. இது நம்மளோட இன்னொரு சேம், அதே தான், வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இதுல. அப்புறம் இதுதான் இங்க உள்ளவங்களோட கரன்சி. 1000 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய். ஒரு இதுல ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு வம்சாவளியா வருவாங்க. அது இல்லாம இதுதான் காயின்ஸ். எல்லாத்துலயும் ஒரு தாடிக்காரர் இருக்கிறாரு, அவர் யாருன்ற இன்ஃபர்மேஷன் நாங்க கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த ஜெட்லாக் போக்கிட்டு, ஆமா, நம்ம இப்ப சாப்பிட போறோம். நம்ம மெரினா பீச்ல எல்லாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கும்ல, அதே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அங்க பாரு. இதுக்கு பேர் இங்க வந்து ட்விஸ்ட் பொட்டேட்டோ. இது ஒண்ணு 4000 ரூபாய். 4000 ரூபாய்னா எப்பா, இந்த ஊர் காசுக்கு 50 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன். நம்ம ஊரை விட நம்ம ஊர் 1 ரூபாய், இங்க 13 ரூபாய். நம்ம வந்து பண மதிப்புல ஜாஸ்தியா இருக்கும். ஆனா கம்பேர் டு இவங்களோட லைஃப் ஸ்டைலு, இவங்களோட இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்கு படி இது வந்து 250 ரூபா. அப்படியா? ஆமா, நம்ம ஊர்ல எவ்வளவு? நம்ம ஊர்ல பீச் ஸ்டேஷன் இதோட 60 ரூபாய் தான். 50 ரூபா, 60 ரூபா குற்றால. நம்ம ஊர்ல மேல மைனீஸ்ல ஊத்தி கொடுப்பாங்களே, அதெல்லாம் மைனீஸ்லாம் இங்க கிடையாது. மைனீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. அதான் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் அந்த ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா கேரட் வாங்கி சாப்பிடுறது, அப்புறம் சூடா கான் வைப்பாங்க, கான் வாங்கி சாப்பிடுறது இல்லையா, அதே மாதிரி இந்த கிளைமேட் ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இப்போ வந்து எவ்வளவு டிகிரினா 13 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஆஹா, இதுதான் பிரான் வாயு கிறிஸ்பின்னா முரட்டு கிறிஸ்பின்னு நினைக்கிறேன். நான் கடிச்சோட கருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட் வேற இதுல ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, நிறைய ஃப்ரெஷ் இருக்கு உள்ள. நாங்க எங்க தங்கியிருக்கோம்னு சொல்றோம், இது என்ன சொல்றோம், இது ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் தானா. மியாண்டாங்ல இதான் மெயினான ஏரியா. இங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும் கிடையாது, நிறைய குட்டி குட்டி கடைங்க, அப்புறம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம், ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு.
350 ரூபாய்க்கு 100% வருது. அப்படியே நடப்போம். ரோடு ஃபுல்லா ஒரே கூட்டம், லாட் ஆஃப் கும்பலிங் அப்படியே நடந்தோம்னா ஜாலியா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க நிறைய இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வெஜிடேரியன் நீங்க சாப்பிட்ற ஆள்னா இங்க உங்களுக்கான ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வெஜிடேரியனே அவாய்ட் பண்ணலாம். நிறைய நான்வெஜ்லயும் சிக்கன் ரொம்ப சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா. சிக்கனே ரொம்ப கம்மின்றாங்க. போர்க் இருக்கு, பீஃப் இருக்கு, அதுக்கு மேல சீ ஃபுட்லாம் நிறைய இருக்கு. என்ன பாரு, இது வந்து நான் சிக்கன் அப்படிதான் சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. அதுல மேல அந்த ஒயிட் கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயிட் கலர் வந்து ரைஸ் கேக். வெரி குட் சிக்கன். அதாவது வேற எவனும் பேடுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்களே பேர் வச்சிட்டாங்க, வெரி குட். ரைஸ் உருண்டையா பண்ணி வச்சிட்டாங்க. Very bad அப்படியே chicken. வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு 60 சிக்கன் பார்க்கலாம். ஆனா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. சும்மா ரைஸ் கேக் எனக்கு ரைஸ் மாதிரியே தெரியல, ஏதோ ஸ்நாக் மாதிரி. மேலெல்லாம் ஒரு வந்து உள்ள பயங்கரமா புதுசாக ஒன்று பிடிச்சி வந்திருக்கேன். இது வந்து ஏதோ எக் பிரெட்டா சாக்கரில் அவர் செஞ்சு கொடுப்பாரு, புரோட்டாலாம் அடிச்சு அந்த மாதிரி இருக்குண்ணே. அதாவது இது என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம ஒரு ஓரியோ இருக்குல்ல, அதையே போட்டு க்ரஷ் பண்ணி அதை குளிச்ச மாதிரி ஆக்கி இந்த இது மாதிரி தருவாங்க. அது கூட ஐஸ்கிரீம் என்ன ஐஸ்கிரீம் வச்சு தருவாங்க, இல்லை நார்மலாக தரணும் அப்படி தருவாங்க. ஸோ இது வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான, அது அந்த நம்ம ஊரில் ரீல்ஸ்லாம் ஒரு கடை ஃபேமஸ் ஆகும்ல, அது மாதிரி இந்த ஊரில் ரீல்ஸில் ஃபேமஸான கடை. மேலே ஊற்றி தான் சாப்பிடணும். வெளிநாட்டுல தான் வேற வேற ப்ராடக்ட் அப்படியே சின்ன ப்ராடக்டா இருந்தாலும் அதை வச்சு ஏதாச்சும் ஒரு புதுசு புதுசா பண்ணுவாங்க. நம்ம இதுல பண்றாங்களே லைட்டா மேகி, ஃபேண்டா மேகின்னு. சோ சூப்பர் பிஸ்கட் மாதிரி இருக்கு, அழகா சூடா இருக்கு. பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டாரு. பார்க்கலாம். இப்போ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பொறியாளருக்கு நம்ம நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் subscribe பண்ணுங்க. பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோழியோட கால் இருக்குல்ல, ஆமா. காலில் உள்ள எலும்பை மட்டும் எடுத்துட்டு கோழி காலை அப்படியே அந்த சதையை மட்டும் போட்டு அதை ஃப்ரை மாதிரி போட்டு தராங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகுது போல. வந்திருந்தீங்கன்னா, அதாவது சவுத் கொரியா வந்தீங்கன்னா, நீங்க உங்க கண்ணில் என்னென்ன பார்ப்பீங்களோ அதான் நாங்க பாக்குறோம். அதனால என்னென்ன பார்க்கறதுல எக்ஸைட் ஆவறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரு மாதிரி. ஆனா இங்க நம்மள மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு 5 பசங்க சேர்ந்து வா மாப்பிள்ள போவோம் அப்படி எவனும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாம் தனித்தனியா இருக்காங்க, எல்லாம் தனியாக வாழ்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மேபி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல சிக்னலே எப்படி இருக்குன்னா, போனை பார்த்து நடந்து வரவங்களுக்காக மேல சிக்னல் வைக்காம கீழே தரையில கிரீன் லைட் எரியுது. ரெட் விழுந்துச்சா அதை பார்த்து நின்னுக்காங்க, திரும்ப கிரீன் விழுந்துச்சா அதை பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க பாருங்க, எத்தனை பேர் ஃபோன் பார்த்து பாருங்க. எல்லாருமே ஃபோன் தான் பாக்குறாங்க. யாருமே பக்கத்துல இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்து கூட பேச தயாரா இல்ல இங்க. ஆனா இது மட்டும் நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதுடா இந்த வியாதி. கண்டிப்பா. ஆனா இங்க நோட் பண்ணீங்களா, இங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேண்ட் டி-ஷர்ட் தான். நம்ம வீடு மாதிரி லுங்கி ஷார்ட்ஸ் வேஷ்டி எதுவுமே. ஆனா இங்க நாங்க பார்த்த வரைக்கும் நாங்க 2 பேர் தான் இப்படி வந்திருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காலை பார்த்தாலும் எல்லாம் காஸ்ட்லியா ஷூ போட்டுக்கிறாங்க. சும்மா ரேண்டமா உங்களுக்கு காட்டுற பாருங்க, சும்மா இந்த பாருங்க, வெறும் கீழே மட்டும் வைக்கிறோம், நீங்க அப்படியே பாத்துப்பீங்க. அங்க பாருங்க ஷூ, இதெல்லாம் ஷூ, எல்லாருமே ஷூ பாருங்க. எல்லாமே காஸ்ட்லி ஷூஸ் தான். இந்த வட்டாங்களா செருப்பு போட்டு எப்ப இந்த 4 செருப்பு இருக்கோ நம்ம ஆளுங்களா தான்டா இருக்கும் அப்படின்றதுக்கு நாங்களா. இது வந்து இந்த ஊர்ல இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஸ்வீட்டா. இந்த ஊருக்கே நீங்க இப்பதான் வரீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ட்ரெண்டிங்னா? கேட்டப்பா இருக்கும்போது என்ன இல்ல இவன்ல சொன்னாங்க, இந்த ஊர்ல இருக்கிற கொரியன் தமிழ் பாய்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு 2-3 நாளா ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் இன்ஸ்டால. அவங்க தான் போடுறாங்க திராட்சை, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, திரும்ப திராட்சை. இதை வந்து அப்படியே எடுத்து இவங்க வந்து ஒரு ஸ்வீட் சாஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, சொல்லும் போது வாயில வச்சு இருக்கு, சாப்பிட்டா சாப்பிடுங்க. பழம் இல்லையா இது? நெல்லிக்காவா? கிரேப் தான். நான் பயப்படையா குலோப் ஜாமுன்கெல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க மேல சக்கரை பாகு. சக்கரை பாகு. ஆனா வெள்ளை எடுத்தோடனே விரைச்சிடலாம். அதான் கரெக்ட். தனியாவே இருக்க மாட்டேன், வெள்ளை எடுத்தோடனே விரைச்சிடலாம். அது வாயில போட்டு உள்ள வந்து அந்த கிரேப் வந்து கொலா 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 கொலான்னு தான் இருக்கு. மேல இருக்கிறது உடையுது. அதுதான் அந்த கண்ணாடி மாதிரி ஒரு ஃபீல் தருது.
கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வாய் வந்துச்சு. உனக்கும் ஊத்திச்சுடா, நீ தான்டா ஒழுங்கா சாப்பிடல. ஸோ இதான் இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது பேர் என்ன? கேண்டி ஸ்வீட் கேண்டி. நீங்களும் இதை பார்த்துட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற, தமிழ்நாடு ஆரம்பிக்கிறீங்க. யாருக்கும் இங்கே காம்படிஷன்லாம் கிடையாது. ஆரம்பிச்சுங்க. சக்கரை பாகு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அதில் குத்தி தராங்க. இங்கே பயங்கர ட்ரெண்டிங்காக மக்கள் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. நண்பா சூரி பேசாம டீ கடை விட்டு இதை வச்சு விட்டுருங்க. எள்ளி கடை, எள்ளி கடை, கொழுந்து கடை. ஐயோ இவ்வளோ கடை இருக்கா? ஒரு மனுஷனுக்கு பிசினஸ் இல்லாம யோசிக்கிறவனை பாத்துருங்க. சின்ன பிசினஸ் கையில வச்சு திரியிறாரு. Hola gente, mueve tu cuerpo, haz eso para alrededor, இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது, ஆனா வந்து எனக்கு rompe Vibe la நல்லா pio. இடியாப்ப மாவுலாம் சாப்பிடுவாங்க சின்ன வயசுல வீட்டாண்டலாம். இடியாப்ப மாவு பவுடர் ஆகி வாயில வச்சோம் கரைஞ்சி உள்ள போயிடுச்சு. ஆனா 10 பீஸ் தான் இருக்கு, 1300 ரூபாய். ஆனா ஒரு பீஸ் 130 ரூபா. என்ன அகர்பத்தி வாங்குற மாதிரி இருக்கு. இந்த காட்டுனது சூரி. சூரி இதுதானே. சும்மா நின்றுட்டு இருந்தேன் நான். அண்ணன் வாங்க சவுண்ட் போட்டு நல்லாவே இருக்கு. நல்லா இல்லையா? வாயில வச்சோன்னு கரைஞ்சி அவ்வளவுதானே தவிர மாவு மூஞ்சி இப்படி போகுது. என்ன கண்ணுல கலங்குது? உண்மையிலேயே இப்படிலாம் காசை வேஸ்டே பண்ணக்கூடாதுடா. யாருக்கா இல்லாதவங்களுக்கு கூட கொடுத்துடலாம்டா. கல்லு கூட கிரஞ்சையில் இல்ல. ரூபாடா வந்த முத நாளே என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி தரலான்னு வச்சுருந்தா. அதுல மண்ணல்லி போட்டியடா அந்த அன்னைக்கு. அண்ணா சோன் பப்படி நான் இந்தியர் போட்டிருக்காருண்ணா. வாழ வைக்கணும்னா நம்ம எக்கனாமிய. நம்ம ஏன் பண வீழ்ச்சியில இவ்வளவு இருக்கும்னு தெரியுதாண்ணா? நான் சொல்லவே இல்லை. ஸ்டார் சிக்கன் சரியான கூட்டம் உண்மையாலே. எங்கடா அவன்? யாரு? எவ்வளோ நேரம் போலாம்டா? காலை வலிக்குது, பசிக்குது, எங்கேயாவது போய் சாப்பிட்டு போலாம் ரூமுக்கு. நான் வேணா உங்க லவ்வரா வரட்டுமா? எல்லாரும் நீங்க ஒன்னும் வர வேணாம். நீ ஆல்ரெடி பொண்டாட்டி பண்ணதுக்கே என் வீட்டுல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தாங்க வேற ரூபத்துல வரேன். வேற ரூபத்துல வரி. பாத்துட்டீங்களா? என்ன பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? நீ தானே பார்த்தேன். பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா முட்டி வரைக்கும் ஒரு கோட் மாதிரி ஒண்ணு போடுறாங்க, வேன் சிங் மாதிரி. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது, அதனால பார்த்தேன். நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. பாத்தீங்களா? ட்ரெஸ் தான் பார்த்தேன் நானே, வேற எதுவும் பார்க்கல. அது சும்மா இப்படி போனாங்க, சிரிச்சாங்க. சரி நானும் சும்மா சிரிச்சுட்டு பார்த்தேன். பாத்தீங்க தானே? அவங்கள பாக்கலடா. அதான் சொல்லுங்க. பார்த்தேன், ஆமா பார்த்தேன், முடிஞ்சுது. அதோட நான் ஏன் கேட்டுட்டு இருக்க போறேன்? அதோட நான் நிப்பாட்ட போறேன். இல்லம்மா, நான் அவங்களே பார்க்கல தானே. இப்படி எல்லாரும் நடந்து இருந்தாங்க, சரி வழியில நிக்கிறோமா, ஓரம் போய் நின்றுவோமா அப்படின்னு பார்த்தேன். பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க. என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இதெல்லாம் எல்லாரும் பண்றது தானே, இதுல என்ன இருக்கு? அதுக்கு இல்ல. சரி பார்த்தேன், அம்மா நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுல பாத்தீங்க. அப்போ பார்த்தேன். முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் கேக்குறேன்ல, பாத்தீங்களா இல்லையானா? அப்ப ஆமா பார்த்தேன்னு சொன்னா இல்லம்மா, முடியல. அதுக்கு சொல்லலம்மா. இல்ல இப்ப பார்த்தேன்னு சொன்னா எங்க நீ மனசு கஷ்டப்பட போறியோ, அது ஏதாவது கோச்சிக்க போறேன். அப்ப வந்து பார்த்தா நான் மனசு கஷ்டப்படுவேன், கோச்சிப்பேன் தெரியுது. தெரிஞ்சும் பாக்குறீங்க. இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல உண்மையிலே சத்தியமா அப்படி கிடையாது. இல்லம்மா இல்ல, நான் யார் சொன்னா? நான் சொல்றது கேக்குறீங்களா? சும்மா பார்த்தேன், ட்ரெஸ் இப்படி பார்த்தேன். சரி இந்த ட்ரெஸ் உனக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அதை பார்த்தேன். அப்படியா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க? என்ன அதான் பிங்க் கலர் ஷூ போட்டிருந்தாங்க, ஒயிட் கலர் டி-ஷர்ட், ப்ளூ கலர் ஜீனு, போனி டெயில் போட்டு, கண்ணாடி போட்டு, இது கண்ணுல இது வச்சிருந்தாங்க. இப்படி போகும்போது பார்த்தேன்னு சொன்னீங்க, அதுல இவ்வளோத்தையும் பாத்துட்டீங்களா? இல்ல அதெல்லாம் உனக்கு வச்சா எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கண்ணுல உனக்கு லென்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு. எல்லாம் புரியுது. இல்ல தங்கங்கெல்லாம் எங்க அங்க வேறத்தையும் பார்க்கும்போது தெரியலையாங்க. இவங்க பார்த்தாங்கன்னா அது வந்து சும்மா ஜஸ்ட் பாக்குறது. நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம கேட்டோம்னா உடனே சந்தேகம் ஆயிடுது. இது என்ன இது பிளாக் பிங்க் அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அடுத்ததா அந்த பிளாக் பிங்க் அது காமிச்சல காலைல திருந்தல இன்னும். அப்போ ஐயோ அந்த கோட் இருக்குல்ல, பிளாக் கலர் கோட்டு, கோட்டை பார்த்து அதோட இந்த ரெண்டை லாஸ்ட் சீன் தான்ப்பா வேற லெவல் வெறித்தனமா பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு இந்த வீடியோ. எனக்கு வந்து பாக்குறதுக்கு எனக்கு வயிறு வலிக்குது போகுது. அப்பா இப்படி இல்லாமா பண்ணுவீங்க? பாத்தீங்களா? ஸோ இது வந்து அஃபிஷியல் வீடியோவில் வந்து போய் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து சவுத் கொரியா எபிசோட் 2 வந்து விஜய் சித்து vlogs இருக்கும். அதில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சீக்கிரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் டெய்லி போட போறேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க தம்பி சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் சிட்டு.